Welcome students, 10th standard social science half-yearly examination கான important question paper இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த question paperல இருக்கிற questions பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான questions. ஏன்னா previous year public exam question paperல பார்த்தீங்கன்னா இந்த questions எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த question paper கொடுத்துருக்கேன். அதனால் இந்த question paper ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃபேலி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்து அதை படிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. ஏற்கனவே குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனும் எழுதிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 14 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்தே படிங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 போர்ஷன், அதேமாதிரி ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் ஓரளவு ஒரு 23 போர்ஷன் கிட்ட வருவதால் நீங்கள் வந்து எல்லா 1 மார்க்ஸுமே புக் பேக்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா 1 or 2 தான் உள்ளேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் 12 or 13 1 மார்க்ஸ் கிட்டே ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இல்லை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்டே. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டிஃபைன் டாலர் இம்பேரியலிசம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட் ஏ நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இல்லை கேட்குற கொஷின் ரிப்பீட்டடாக. வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒய் வாஸ் சிம்சன் கமிஷன் பாய் காட்டட். நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்தியானா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வரும். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா. அப்புறம் நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் த கார்பன் கண்டென்ட். கோலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல், ஆந்த்ராசைட் கோல், அந்த மாதிரி கோலில் எவ்வளோ கார்பன் கண்டென்ட்டோட சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடை ஒட்டி என்னென்ன பவுண்டரிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். தமிழ், சான்ஸ்கிரிட் அந்தமாரி ஒரு 6 மொழிகள் இருக்கும், சரிங்களா? அதற்கான இயர் எந்த வருஷம் அதை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணாங்க, அதை நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது வெரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். லிஸ்ட் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க் மாநாட்டோட மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று பிரிக்ஸ் மாநாட்டோட கண்ட்ரிஸும் கேட்பாங்க. பிரிக்ஸ் மாநாட்டிலே அதிலே இருக்குது பிரேசில், ரஷ்யா, இந்தியா அந்தமாரி அதிலே இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் ஃபேர் ட்ரேட், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் கேட்ட கொஷின். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இந்த 2 மார்க்ஸ் தவிர வேறு எதுவும் அதிகமாக இருக்காது, சரிங்களா? இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிப்பீட்டட் 2 மார்க்ஸும் அனுப்புகிறேன். மேக்ஸிமம் எல்லாமே டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்தமாரி தான் இருக்கும், சரிங்களா? பாயிண்ட் போட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்தமாரி கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதையும் புக் பேக்லேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நிறைய ஃபில்லப், எல்லா லெசனில் இருக்க ஃபில்லப்ஸும் கொஞ்சம் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 30 பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. இது 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே அக்கறை ஒரு கொஷின் தான், சரிங்களா? அதனால் படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? ஆனால் இந்த கொஷினும் ஒரு டைம் கேட்குறாங்க. அனலைசிஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவால்ட் இன் 1806, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்நாடு இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். சம்டைம்ஸ் 8 மார்க்கில் கூட இந்த கொஷின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேர்ல்டு வார் 2வும் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டும் 8 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஸ்டிங்யூஷ் ஒன்று கேட்டுருவாங்க. அதில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க. ரினியூவபிள், நான் ரினியூவபிள்னால் எழுதுவீங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் ரினியூவபிள், நான் ரினியூவபிள்னால் புதுப்பிக்க முடியாத வளங்கள் தான் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், அது நான் எழுதிடுவீங்க. கிவ் ரீசன் மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி போர்ஷன்ஸ்லேருந்து தான் வரும், சரிங்களா? டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட மேஜர் சேலஞ்சஸ் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். இந்த கொஷினை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே பப்ளிக்கில் கேட்குற கொஷின். அதனால தான் இந்த கொஷின் பேப்பரை எடுத்தேன், சரிங்களா? இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்துலேருந்து எதனா ஒன்று அடிக்கடி கேட்குறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர். மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராசஸ் ப்ராடக்ட், க்ரீன் ரெவால்யூவேஷன் வாஸ் போன் கேட்டிருக்காங்க. அப்புறம் டைம் லைன் வந்து பார்த்திங்கன்னா
1910க்குள்ளே 1930க்குள்ளே இந்த டைம் டேபிள் ஒன்றும் 1920லேருந்து 40 இல்லை 10லேருந்து 30 இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நிறைய டைம் லைன் வருது சரிங்களா, அவங்க கேட்குற கொஷின்ஸாக. அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 42 பார்த்தீங்கன்னா மார்க் த பிளேசஸ் வேர்ல்டு மேப்பில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும் சரிங்களா. டைம் லைன் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஈவெண்ட்ஸ்னு தனியாக இருக்குது, வேர்ல்டு ஈவெண்ட்ஸ்னு தனியாக இருக்குது சரிங்களா. அங்கே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள், 5 இந்தியன் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதனால் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு கரெக்டாக எழுத பாருங்கள். அப்புறம் பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் காந்தி இன்டூ ஏ மாஸ் லீடர், இது கன்ஃபார்ம் 8 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அப்புறம் 44ல் பார்த்தீங்கன்னா மேப்பு சரிங்களா. உங்களுக்கு 42 கொஷின் இந்தியா மேப்பும் வரலாம், ஆர் வேர்ல்டு மேப்பும் வரலாம். 44ல் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி 2 மேப் சரிங்களா. அவுட்லைனாக மேப் ஆஃப் இந்தியா, அப்புறம் அவுட்லைன் மேப் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. அதனால் மேப்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து போட்டு பாருங்கள். அப்புறமேட்டு மேப்பில் என்ன கேட்பாங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை குறிங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூனை குறிங்க, அந்தமாரி கேட்பாங்க. அப்புறமேட்டு சாயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில்ஸ்லாம் ஃபவுண்ட் ஆகிற ஏரியாவை குறிங்க, அப்புறம் பேடி எங்கே கல்டிவேட் ஆகுதோ அந்த ஏரியாவை மார்க் பண்ணுங்கள், அந்தமாரிலாம் கேட்பாங்க சரிங்களா. அந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஏர்போர்ட்டு ஒரு எனி ஒன் ஏர்போர்ட் லைன்ஸை குறிங்க, அப்புறம் ட்ரெயின் ட்ராக்கை குறிங்க, அந்தமாரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் புக் பேக்லேருந்தே அதிகமாக வரும். நீங்கள் புக் இன்சைடே படிக்க வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா புக் பேக்லேயே அதிக கொஷின் இருக்கும். அதனால் புக் பேக்கில் இருக்க கொஷினை தெளிவாக படிச்சிங்கனாலே நீங்கள் சோஷியல் எக்ஸாமில் பப்ளிக்கில் கூட ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.